ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி க்ரானிக்கல்ஸ். இன்றைக்கி நாம் உஜ்ஜைனில் இருக்கிற பர்த்ருஹரி குஃபாவுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்மது உஜ்ஜைனில் செகண்ட் டே ட்ரிப்பு. இந்த குஃபாவில் விக்ரமாதித்யனுடைய சகோதரன் ராஜா பர்த்ருஹரி 12 வருஷம் ரொம்ப கடினமாக தபஸ் பண்ணி அப்புறம் மகாவிஷ்ணு வந்து இங்கே அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த குஃபாக்குள்ளே உதயநாத்ஜி மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் தான் இங்கே ஃபேமஸாக இருக்குது. அந்த கோயில் தான் இது வந்து குரு சத்யநாத்ஜி அப்புறம் குரு கோரக்நாத்ஜி அவங்களுடைய கோயில் இது. இந்த குகை வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த புனிதமான ஸ்தலம் இது. இந்த குகை உஜ்ஜைனுடைய மன்னர் விக்ரமாதித்யர் அவருடைய சகோதரராக கருதப்படும் மன்னர் பர்த்ருஹரி கடும் தவம் மேற்கொண்ட இடம் இது. அவர் உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு இறைவனை தேடி இங்கே வந்து தவம் பண்ணினார்னு சொல்கிறாங்க. இந்த குஃபை வந்து 20 அடி கீழே இருக்குது. அதனால் ரொம்ப சூடடிக்கும் உள்ள. இங்கே சிவபெருமானுடைய திரிசூலம் மற்ற பிம்பங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேருந்து சார்தாம் யாத்திரை போகிறதுக்கான ஸ்டார்டிங்கும் இங்கேருந்து இருக்குது. இங்கேருந்து அந்த குஃபை வழியே சார்தாம் யாத்திரை கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குகைக்குள்ளே போன உடனே அமைதியான ஒரு உணர்வு வரும். இந்த குஃபை வந்து 2000 வருஷம் பழக்கமான குஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. மகாகால் பிரிண்டட் கொஞ்சம் துணியும் நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இங்கேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ரண்முக்தேஸ்வர் கோயிலுக்கு போனோம். உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரை பார்க்க வந்தால் கண்டிப்பாக இந்த குஃபையை வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரண்முக்தேஸ்வர் கோவில் அப்படிங்கிறது சிவபெருமானுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட கோயில். பக்தர்கள் இது நம்புகிறாங்க. எப்படின்னா இங்கே வந்து கடவுளை மனசார கும்பிட்டேன்னா உங்களுடைய எல்லா கஷ்டங்கள், எல்லா கடன்கள், எல்லா மன கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி மன சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரின் அப்படின்னா கடன், முக்தேஸ்வர் அப்படின்னா கடனில் இருந்து விடுதலை தர்ற ஈசன்னு அர்த்தம். இந்த கோவிலுக்கு வந்து மனசார சிவனை வேண்டினா கடன் கஷ்டம், வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் குறையும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. பக்தர்கள் இங்கே வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, அர்ச்சனை செய்வாங்க. அப்புறம் தங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. மஞ்சள் கலரான துணி, பருப்பு, மஞ்சள், அப்புறம் சர்க்கரை, நெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி சாட்டர்டே அன்னைக்கு ரொம்ப விசேஷம். உஜ்ஜைனுக்கு வந்தீங்கன்னா மகாகாலேஸ்வரர் பார்க்கும்போது இந்த சாமியை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இந்த கோயிலையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஷிப்ரா நதி ஆர்த்தி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். உஜ்ஜைனுடைய இதயம் அப்படின்னு சொல்கிற இந்த புனிதமான ஷிப்ரா நதி 1000 ஆண்டுகளாக பக்தர்களுடைய நம்பிக்கையும் பக்தியும் தாங்கிக்கிட்டு ஓடிட்டே இருக்குது. சூரியன் மறைய ஆரம்பித்த உடனே இங்கே நதிக்கரையில் தீபங்கள் ஏற்றப்படுது. அதுக்கு போகிற வழியிலேயே பிராச்சீனமான நிறைய கோயில்கள் இன்னும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் இங்கே நடக்கிற இந்த ஷிப்ரா நதி ஆர்த்தியை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க. சப்தபுரிகளில் ஒன்றான உஜ்ஜயினியின் உயிர் நாடியாக கருதப்படும் ஷிப்ரா நதி இந்த சமயத்தில் மிக புனிதமான நதிகளில் ஒன்றாக மதிக்கப்படுது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாத்திரம் நடைபெற ஒரு சிம்ஹஸ்த கும்பமேளா இருக்குங்க. இங்கே வந்து முக்கிய புனித நீராடு தலமும் இந்த தான் கன்சிடர் பண்ணுறது. சூரியன் மறைகிற டைமில் இங்கே வந்து ராம்காட்டில் முழுசும் எல்லா இடமும் தீபங்களால் ஒளி அப்படியே இருக்கும். அப்புறம் மணி ஓசை, வேத மந்திரங்கள் எல்லாமே பக்தர்கள் எல்லாம் ஹரஹர் மகாதேவ் அப்படிங்கிற முழக்கத்தில் ஆன்மீக சூழல் உருவாகிற டைமாக இருக்கும். ரொம்ப நூற்றுக்கணக்கான தீபங்கள் இங்கே ஷிப்ரா நதியில் அந்த டைமில் ஏற்றுறாங்க. அர்ப்பணிக்கப்படுறது அந்த டைமில் இந்த தீபங்கள் எல்லாத்தையும் தண்ணியிலேயே. அந்த டைமில் அந்த ஒளி வந்து நீரில் தண்ணியிலேயே பிரதிபலிக்கப்படுறது. அந்த காட்சி வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சி, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ராம்காட் வந்து ஏன் பேர் வந்துச்சுன்னா ராமர் வந்து அவருடைய பித்திருக்களுக்காக இங்கே தான் தர்ப்பணம் பண்ணார். அதனால தான் இதுக்கு பேர் ராம்காட். இது வந்து மகாகால் ஜோதிர்லிங்க கோயிலுக்கு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. இதில் நிறைய மீன்கள் இருக்குது. அதுக்கு கூட எல்லோரும் வந்து பொரி வாங்கி போடுறாங்க.
ஆர்த்தி டைமில் வேத மந்திரங்கள் மற்றும் பக்தர்கள் எல்லாம் ஹர் ஹர் மகாதேவ் ஹர் ஹர் மகாதேவ் அப்படிங்கிற அந்த முழக்கம் அது அந்த இடத்துல வந்து அது ஆன்மீக சூழல் உருவாகுது. அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான தீபங்கள் ஷிப்ரா நதிக்கு அர்ப்பணிக்கப்படுது. ரொம்ப அழகாக இருக்க ஒரு பார்க்க வேண்டிய ஒரு காட்சி இது. ஷிப்ரா நதியில் நடக்கிற இந்த ஆர்த்தியை பார்க்குறதுக்கு தேவலோகத்தில் இருந்து தேவர்கள் கூட அந்த நேரத்தில் வந்து தரிசனம் செய்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது. நீங்கள் உஜ்ஜயினில் வந்து மகாகால தரிசனம் பண்ண வரும்போது ஷிப்ரா நதியினுடைய ஆர்த்தியும் கண்டிப்பாக பார்க்கணும். இல்லைன்னுண்டுமான அந்த நம்மளுடைய அந்த யாத்திரை வந்து சஃலமாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சஃலமாகணும்னா இங்கே வந்து கண்டிப்பாக இந்த ஆர்த்தியை பார்த்து அட்டென்ட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஹர் ஹர் மகாதேவ் ஹர் ஹர் மகாதேவ் பம் பம் போலே ஜெய் ஷிப்ரா மையா ஜெய் ஜெய் ஷிப்ரா மையா ஹர் ஹர் மகாதேவ் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஜெய் மகாகால் ஜெய் மகாகால். இந்த புனித மகாகால் ஜோதிர்லிங்கத்தினுடைய ஆசீர்வாதமும் இந்த ஷிப்ரா நதியினுடைய அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நாங்கள் அதுக்கப்புறமா எங்கள் முழு குடும்பத்தோடு சேர்ந்து ஷிப்ரா நதியினுடைய நடந்த ஆர்த்தியில் கலந்துக்கிட்டோம். நாங்களும் ஆர்த்தி பண்ணினோம். எல்லோரும் சேர்ந்து ஆர்த்தி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப மனசுக்கு அமைதியும் நிறைவாகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு கடவுள் கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி கடவுளுக்கு சொல்கிறோம். அதுக்கான பாகியம் எங்களுக்கு கிடைச்சதே பெரிய புண்ணியம். இதுக்கப்புறமா நாங்கள் இங்கிட்டு டைரெக்டாக மகாகால் கோரிடோருக்கு கிளம்பிட்டோம். இந்த இடம் ரொம்பவும் அழகாகவும் ரொம்ப பிரமாண்டமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு. சிவபெருமானுடைய திரிசூலம், அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை சொல்லும் இந்த சிற்பங்கள், சிலைகள், இது எல்லாமே இங்கே நிறைய இருக்குது. கணபதி, முருகர், பார்வதி, சிவர், சப்தர்ஷிகள் எல்லாருடைய சிற்பங்களும் இங்கே இருக்குது. இது நந்தி துவார். இங்கேருந்து தான் நம்ம வந்து கோரிடோருக்காக என்ட்ரி பண்ணுறோம். இந்த கோரிடோர் வந்து காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் இருக்குது. ஆனால் சாயங்காலம் பார்த்தா தான் லைட்ஸோட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மகாகால் கோரிடோரில் டெய்லியே தினமும் சாயங்காலம் 7-10 மணிக்கும் அப்புறம் 8 மணிக்கும் பிரமாண்டமான ஒரு லேசர் ஷோ நடக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப இந்த ஒளியும் இசையும் இணைந்து சிவபெருமானுடைய மகிமையை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. மகாகாலை பற்றியும் அந்த உஜ்ஜயினை பற்றியும் அங்குள்ள அந்த நிகழ்ச்சிகளும் எல்லாத்தை பற்றியும் பக்தர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ரொம்ப டீட்டெயில்டாக இந்த ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எந்த காஸ்ட் எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஃப்ரீ தான். इस शो के प्रस्तुतकर्ता हैं उज्जैन स्मार्ट सिटी लिमिटेड है और पूरी सृष्टि जो भी उज्जैन में महादेव की இது உஜ்ஜயினுடைய செகண்ட் டே டூரு. சீக்கிரமாக 3rd டே வந்து நாங்கள் மாமலேஸ்வர் ஓம்காரேஸ்வர் போகிறோம். அதோடைய வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். அது வரையும் கண்டிப்பாக எங்களோட சேர்ந்துருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.